இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே ஸ்ரீஜா. சிஸ்டர் சொல்லுங்க. ஐயோ, டாக்டர் கவிதாவை பார்க்கணும். கைனகாலஜிஸ்ட் ராகவ் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ வர்ஷினி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா அவங்க ஏதோ ஃப்ராடு வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஐயோ. ராகவ், ஆ ஹாய் கவிதா, இவங்க தான் அந்த டாக்டர். வா. என்ன ராகவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் போல இருக்கு. அவ்வளவுதான், நம்ம மாட்டுக்கு போறோம். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் இருக்கேன். நீங்க வேற. சொல்லு ராகவ், என்ன விஷயம்? என்ன யோசிக்கிற? சொல்லு ராகவ். இல்ல, ஃபேமிலியில ஒரு பிரச்சனை. அதான் பர்சனலா இருக்கட்டுமேனு உங்ககிட்ட வந்தேன். என் தம்பி விஷால உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியுமே. ஐயோ, ரொம்ப தெரிஞ்சவங்க போல இருக்கு. நம்ம மாட்டோம், அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். யார் இந்த பொண்ணு? இதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்கதான். வர சொல்லு, செக் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் செக் பண்ணணும்னாங்க. உள்ள போங்க. ஓ, நீங்க இது மேல ஏறி படுத்துக்கோங்க. என்னாச்சு ராகவ்? உள்ள போயிருக்காங்க. கடவுளே, வேண்டிக்கிறதுக்கு கூட அசிங்கமா இருக்கே. வெக்க கெடுச்சு. கடவுளே, ஸ்டேஜா டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அவ தப்பு பண்ணிருக்கான்னு தான் ரிசல்ட் தரணும். நீ தான் காப்பாத்தணும். ஐயோ. வர்ஷினி, இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா அவ போய் தான் சொல்றா. ஆமா, இந்த ஸ்ரீஜா தான் ஏதோ டிராமா பண்றான்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட். இசை காலையில கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜாவும் விஷாலும் நைட்டு ரூம்லயே இல்ல. இந்த இந்த ஸ்ரீஜா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு இசை சந்தேகப்பட்டாங்கல்ல. நம்ம தான் அதை கண்டுக்கல. இப்போ அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த பாரு, கண்டிப்பா என் தம்பி விஷால் இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். ஆமாங்க, அதை என்னாலயும் நம்ப முடியல. அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க கூப்பிட்டா, அது இல்லைன்னதுமே இப்ப ஏதோ டிராமா பண்றா. சுபத்ரா அத்தை பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப வர ரிசல்ட்ல தெரிஞ்சிரும் ஸ்ரீஜாவோட குணம். ஆமா வர்ஷினி, டாக்டர் வரட்டும், என்னன்னு கேட்போம். இங்க வந்து உட்காருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம்.